இன்றைக்கி நானும் கணேஷ் கேசவனும் ஸ்பேரிங் போட்ட கதையை ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் 4 மாதத்தில் 6 பேக் வைக்கிறேன் இல்லை நான் பிசியை தானம் பண்ணுறேன்ற சீரீஸில் இன்றைக்கி எபிசோடு 6069. இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னே குளித்து ஃப்ரெஷ்ஷனப் ஆகிட்டு நேராக ஜிம்முக்கு போய் வார்ம் அப்பெல்லாம் முடிச்சுட்டு ஹெவியான பேக் அண்ட் பைசப் ஒர்க் அவுட்டை போட்டேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு மஜாவாக போஸிங் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்பர் ஷாப்பில் போயிட்டு தாடி ரொம்ப வளர்ந்துருந்தது, அதை போயிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போதே செம்மையான வெயில். சரி ஃப்ரிட்ஜில் போயிட்டு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அருமையான மோர் இருந்தது. அதை குடிச்சிட்டு நம்ம பையன் வந்திருந்தான், அவனை கொஞ்ச நேரம் சிலுமிசம் பண்ணிவிட்டு என்னோட ஃபஸ்ட்டு மீலான ஓட்ஸ் அண்ட் வே ப்ரோட்டீனை சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நண்பர்கிட்ட ஒரு கேமரா இருந்தது, அதை வாங்க வேண்டிய வேலையாக வெளியே கிளம்பி போயிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தானுங்க. பாய்ஸ் கூட கொஞ்ச நேரம் அட்டியை விட்டுட்டு நம்ம நேராக கிளம்பி எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கோன்வேலுவோட வீட்டுக்கு தான் நம்ம போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கடல் வாழ் பிராணி மஜாவாக லிங்கா படம் பார்த்துருந்தாரு. நம்ம கோன்வேலு புதுசாக ஒரு பாக்ஸிங் பேக் வாங்கியிருக்காரு, அதில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு என்னை கூப்பிட்டாரு. நானும் எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் இறக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வா ரவுண்ட் 1 ஃபைட் ஸ்டார்ட்டுன்றாரு. நானும் அவரை போட்டு செம்மையாக அடித்து நாக் அவுட் பண்ணிட்டேன். நான் கோன்வேலை நாக் அவுட் பண்ணதுக்கு நம்ம டால்ஃபின் ப்ரோ வெறி ஆயிட்டாரு. பயங்கரமான ஸ்கில்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேருந்து டால்ஃபின் நண்பரை நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் நம்ம பாய்ஸ்லாம் சேர்ந்து கார்ட் கேம்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விலாக்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடதை ஃபாலோ பண்ணிக்கோ. பாய் பாய்.